ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ அண்ட் சேனலில் ப்ரீமியர் படத்தோட ரெக்கமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரெக்கமெண்டேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய காலேஜில் வந்து படித்து முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து திரும்பி வந்துட்டுருக்காங்க ஃப்ளைட்டில். அவங்களுக்குன்னு ஒரு ஹவாயில் வந்துட்டு பெரிய வீடு இருக்குது. ஒரு கடலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு வந்து இருக்காங்க, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டு அவங்களோட 5 ஃப்ரெண்ட்ஸை வந்து ஹீரோயின் வந்து கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி இருக்காங்க ஹீரோயினுக்கு. அவங்க அம்மா வந்துட்டு ஒரு கேன்சரில் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஒரு சிம்பான்சியை வந்து வளர்த்துக்கிட்டு வராங்க அந்த ஹீரோயினு. ஸோ அந்த சிம்பான்சி வந்துட்டு அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு நாள் வந்துட்டு ஒரு மங்கூஸ்க்கு வந்து ஒரு ரேபிஸ் வந்து ஒரு நோய் வந்து வந்துடுது. அந்த நோய் வந்து அந்த மங்கூஸ் வந்து பயங்கரமாக இன்ஃபெக்ட் ஆகிடுது. அந்த மங்கூஸ் வந்து இந்த ஹீரோயினோட சிம்பான்சியை வந்து கடிச்சிடுது. அதுலேருந்து அந்த சிம்பான்சி வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுச்சு, இங்கேருந்து வந்த எல்லா பசங்களையும் என்னென்ன விஷயங்களை வந்து கொடூரமாக கொலை பண்ணுச்சு அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய காலத்து கதை தான். 90s 80s வந்த கதை தான். ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஹாரர் மாதிரி ஒரு ஜானரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த சிம்பான்சி என்னென்ன பண்ணுது, அந்த விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற படத்தை வந்து கோராக வச்சுக்கிட்டு டேரக்டர் வந்து ஒரு கிராஃப்டாக வந்து சூப்பராக வந்து வித்தியாசமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. 1.5 மணி நேரம் தான் அந்த படம். ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடியதும் தெரியாது. சிம்பான்சி அது ஒரு மையக்கரு, அதுக்கு ஒரு நோய் வருது. அந்த நோயினால் என்னென்ன பாதிக்கப்படுறாங்க மக்கள், அதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்றத வந்து ஒரு சுவாரஸ்யமாக டைட்டாக வந்து இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எங்கேயுமே வந்து லேக் அடிக்காமல் சூப்பராக வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஆனால் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு பயங்கர கோர் வந்து இருக்குது. பயங்கர எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரி வந்துட்டு இந்த தவடையெல்லாம் பிச்சு எறிகிற மாதிரி நிறைய வந்து கோரான சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கிஸ்ஸிங் சீன்ஸு அந்த மாதிரி வந்துட்டு எந்த மேட்ரு சீன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் பட் இந்த படத்தில் வந்துட்டு ராவாக வந்து நிறைய சீன் வச்சுருக்காங்க. கொலை பண்ணுறதுலாம் அக்ரெசிவாக அந்த சிம்பான்சி வந்து கொலை பண்ணுது. ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக ஒரு படத்தை பார்க்கணும். ஒரு சர்வைவர் த்ரில்லர் இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும், அனிமல்ஸ் வந்து வேட்டையாடுறதெல்லாம் பார்க்கணும், மக்களை வேட்டையாடுறதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு 3.5 ஸ்டார்ஸ் தருவேன். ஸோ ப்ரிமேட் வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிளான மூவி. கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இன்னொரு சந்திக்கிறதுக்கு அஃபன் கைஸ் வரட்டா.